ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவனின் ஆயுளுக்காகவும் சுமங்கலி பாக்கியத்திற்காகவும் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் நலனுக்காகவும் பிள்ளைகளின் கல்விக்காகவும் வீட்டில் செல்வமலம் பெருக வேண்டும் என்பதற்காகவும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மிக மிக அற்புதமான ஒரு விரத நாட்களில் ஒன்று இந்த வரலட்சுமி விரதமாகும். நிறைய பெண்கள் இந்த வரலட்சுமி விரதத்திற்காகத்தான் காத்து கொண்டு இருப்பார்கள். அன்றைய தினம் எப்படி நாம் பூஜை செய்வது, எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்று மிக மிக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான தினம் வரலட்சுமி விரதம் இந்த வருடம் 21/8/2026 ஆவணி மாதம்தான் வருகிறது. எப்போதும் ஆடி மாதத்திலே வரும், இன்றைய வருடம் ஆவணி மாதத்தில் வருகிறது. முதலில் வரலட்சுமி விரதம் இருப்பது எப்படி அனுசரிக்கப்படுகிறது என்பதை பார்த்து விடலாம். அதாவது அந்த ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு பௌர்ணமி தினம் வரும் அல்லவா, அந்த பௌர்ணமிக்கு முன்றைய வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதமாக கொண்டாடுவோம். இந்த வருடம் ஆடி அமாவாசையே அந்த ஆடி மாதத்தின் நடுவில் தான் வந்தது. எனவே பௌர்ணமியானது அப்படியே ஆவணி மாதம் போய்விட்டது. ஆவணி வந்தாலும் சரி, ஆடி மாதம் வந்தாலும் சரி, வரலட்சுமி விரதம் இருப்பது என்றால் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. எனவே வரலட்சுமி விரதம் எப்படி இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் மகாலட்சுமியை வீட்டிற்குள் வரவழைக்க வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும், எப்படி கலசம் வைக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கலசம் வைக்கும் முறை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு வீடியோவில் தனியாக கலசம் இல்லாமல் எப்படி வழிபடலாம் என்பதை பற்றி நான் குறிப்பிடுகின்றேன். எனவே வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்து பயன்பெற்றீர்கள் என்றால் அதை அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் அம்பாளை அழைப்பதற்குரிய நல்ல நேரம், வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நேரம் என்ன என்பதை பார்த்து விடலாம். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நல்ல நேரத்தில் செய்வது இன்னும் அதிக பலனை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாகத்தான் உள்ளது. மகாலட்சுமியை 20/8/2026 வியாழக்கிழமை அன்று அழைக்கப் போகிறீர்கள் என்றால் காலை நேரமான 10:40 மணி முதல் 11:40 மணி வரை இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை 20/8/2026 மாலையில் 6 மணிக்கு மேலும் அழைத்து கொள்ளலாம். இல்லை நான் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே நான் அம்பாளை வீட்டிற்குள் அழைக்கப் போகிறேன் என்றால் காலை 6 மணி முதல் 7:20 மணிக்குள் அம்பாளை வெள்ளிக்கிழமை அன்று அழைத்து கொள்ளுங்கள். வரலட்சுமி விரதம் அன்று 21/8/2026 அன்று வழிபடும் நேரத்தை பற்றி பார்த்து விடலாம். காலை 9 மணி முதல் 10:20 மணி வரை வழிபாட்டிற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் 10 மணியிலிருந்து 12 மணி வரை காலையிலேயே தான் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நான் மாலையில் தான் பூஜை செய்வேன் என்றால் மாலை 6 மணிக்கு மேல் உள்ள நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வழிபாட்டின் இறுதியாக அந்த புனர் பூஜை செய்யும் நாள் மற்றும் நேரத்தை பார்த்து விடலாம். நீங்கள் வியாழக்கிழமை அம்பாளை வீட்டிற்கு அழைத்தீர்கள் என்றால் புனர் பூஜையை 22/8/2026 காலை 7:35 மணி முதல் 9 மணி வரையும், அப்படி இல்லை என்றால் காலை 10:35 மணி முதல் 12 மணி வரையும் இருக்கும் நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை நான் வெள்ளிக்கிழமை தான் அம்பாளை வீட்டிற்கு அழைத்திருந்தேன் என்றால் 23/8/2026 அன்று காலை 7 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் நேரத்தையோ அல்லது காலை 10 மணி முதல் 11:45 மணி வரை இருக்கும் நேரத்தையோ பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போது நாம் மகாலட்சுமி வீட்டிற்குள் அழைப்பதற்குரிய நேரம், வழிபடும் நேரம், புனர்பூஜை செய்வதற்குரிய நேரம், வியாழக்கிழமை அழைத்திருந்தால் எப்போது புனர்பூஜை செய்ய வேண்டும், வெள்ளிக்கிழமை அழைத்திருந்தால் எப்போது புனர்பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்துவிட்டோம். இப்போது கலசம் வைத்து வழிபடும் முறையையும் எப்படி அம்பாளை வீட்டிற்குள் வரவழைக்க வேண்டும் என்பதையும் பார்த்து விடலாம். நீங்கள் எப்போது அம்பாளை வீட்டிற்கு வரவழைக்கப் போகிறீர்களோ அதற்கு முன்றைய தினமே உங்களுடைய வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். அது நீங்கள் அதற்கடுத்த வழிமுறையை செய்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும். எனவே முன்றைய தினமே வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு மணப்பலகை, அப்படி இல்லை என்றால் தாம்பூலத்தட்டு கூட எடுத்துக்கொள்ளலாம். அதை சுத்தம் செய்து
மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி அழகாக ஒரு கோலம் இட்டு கொள்ளுங்கள். இந்த மனையில் தான் நாம் மகாலட்சுமியை அமர வைக்கப் போகின்றோம். எனவே கோலமிட்டு மகாலட்சுமியை அமர வைக்க வேண்டும். எனவே முதலில் கோலமிட்டு கொள்ளுங்கள். பிறகு அந்த மனை அல்லது அந்த தாம்பூலத்தட்டின் நிரம்ப பச்சரிசியை பரப்பி வைத்து கொள்ளுங்கள். அந்த பச்சரிசியின் மேல்தான் மகாலட்சுமி வந்து அமரப்போகிறாள். எனவே பச்சரிசியை பரப்பிய பிறகு கலசம் வைப்போம் அல்லவா, அந்த கலச செம்பை தயார் செய்ய வேண்டும். ஒரு செம்பு அல்லது பித்தளை சொம்பை எடுத்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பச்சரிசி அதில் வைக்கப் போகிறீர்களோ அதற்கேற்றவாறு சிறிய அல்லது பெரிய அளவில் சொம்பு எடுத்து கொள்ளுங்கள். அந்த சொம்பு நிறைய பச்சரிசியை போட்டுக்கொள்ளுங்கள். சில பேர் பச்சரிசிக்கு பதிலாக தண்ணீர் கூட பயன்படுத்துவார்கள். நீங்கள் தண்ணீர் ஊற்றப் போகிறீர்கள் என்றால் தண்ணீர் ஊற்றிக்கொள்ளுங்கள். இல்லை பச்சரிசி நிரப்பப் போகிறீர்கள் என்றால் பச்சரிசியை நிரப்பிக்கொள்ளுங்கள். பிறகு அதில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நாம் கருதும் பொருட்களை அதில் போட வேண்டும். அதாவது வாசனை மிகுந்த மங்களகரமான பொருட்களை அந்த கலசத்தினுள் போட வேண்டும். மஞ்சள், குங்குமம், ஜாதிக்காய், ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, இப்படி உங்களுக்கு எலுமிச்சை பழம், இப்படி என்னென்ன வாசனை நிறைந்த மங்களகரமான பொருட்களை உள்ளே போட போகிறீர்கள் என்று விருப்பப்படுகிறீர்களோ அந்த பொருட்களை எல்லாம் அந்த பச்சரிசியின் மேல் கலசத்தின் உள்ளே நிரப்பிக்கொள்ளுங்கள். தண்ணீருக்குள் நீங்கள் போடலாம். நீங்கள் தண்ணீர் நிரப்பீர்கள் என்றால் தண்ணீருக்குள் மஞ்சள் தூள் போட்டு இந்த பொருட்களை எல்லாம் போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். இப்பொழுது அந்த கலசத்தின் வாய்ப்பகுதியில் மஞ்சள் நூலால் கட்டிக்கொள்ளுங்கள். அதாவது நூலில் மஞ்சளை நனைத்து அந்த நூலை அந்த கலசத்தின் வாய்ப்பகுதியில் கட்டிக்கொள்ளுங்கள். இப்போது மாவிலைகளை அந்த கலசத்தின் வாயில் வைக்க வேண்டும். மாவிலைக்கு எண்ணிக்கை இருக்கிறது. அதாவது எண்ணிக்கையானது 5 அல்லது 9 மாவிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பகுதியில் 5 மாவிலைகளை வைத்து நீங்கள் தயார் செய்த அந்த தேங்காயை வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் 9 மாவிலைகளை உபயோகப்படுத்தி கொள்ளலாம். 5 அல்லது 9 என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும். அந்த அழகாக அந்த மாவிலைகளை அடுக்கி வைத்து அதன் மேல் மஞ்சள் குங்குமம் தடவிய தேங்காயை வைக்க வேண்டும். தேங்காயின் குடும்பி மேலே இருக்குமாறு வைத்து கொள்ளுங்கள். கலசத்தின் மேலே வைத்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான். நாம் மனையில் வைப்பதற்கு மகாலட்சுமி தயார் ரெடியாக இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் இன்னும் என்னென்ன அலங்காரம் நீங்கள் செய்ய போகிறீர்களோ அதெல்லாம் செய்து கொள்ளலாம். பட்டு துணி உடுத்தி கொள்ளலாம். பட்டு துணி வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம். சில பேர் ஜடை வைத்து எல்லாம் அலங்காரம் செய்வார்கள். எப்படி உங்களுக்கு தோன்றுகிறதோ நகை, ஆபரணங்கள், ஜடை, பூ எல்லாம் வைத்து சிறப்பாக அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். என்னிடம் மகாலட்சுமி தாயாரின் முகம் இருக்கிறது, வெள்ளியிலோ இல்லை தங்கத்திலோ ஏதோ ஒன்றில் மகாலட்சுமியின் முகம் இருக்கிறது என்றால் அந்த தேங்காயின் மேல் அந்த முகத்தை பதித்து அலங்காரம் நீங்கள் செய்து கொள்ளலாம். இல்லை என்னிடம் முகம் எல்லாம் இல்லை என்பவர்கள் நீங்கள் தேங்காவையே மகாலட்சுமியாக கருதி வழிபாடு செய்யலாம். தவறொன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் நன்றாக அலங்காரம் செய்து வைத்திருக்கும் இந்த மகாலட்சுமி தாயாரை நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்க வேண்டும். எப்படி என்றால் உங்கள் வீட்டின் வாசலுக்கு வெளியே போய் நின்று கொள்ளுங்கள். வாசலை பார்த்தவாறு நின்று கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கும் அந்த நல்ல நேரத்தில், அம்பாளை அழைப்பதற்கான அந்த நல்ல நேரத்தில் அப்படியே அந்த அலங்காரம் செய்த மகாலட்சுமி அப்படியே வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். வீட்டிற்குள் கொண்டு வந்த பிறகு அந்த நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கும் மனையில் அந்த கோலம் போட்டு வைத்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த மனையில் அப்படியே இந்த அலங்காரம் செய்த மகாலட்சுமியை அமர செய்யுங்கள். இப்போது நீங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் மகாலட்சுமியை அழைத்து விட்டீர்கள். மகாலட்சுமி முந்தைய தினமோ இல்லை மகாலட்சுமி விரதம் அன்றைக்கோ உங்களுடைய வீட்டில் தங்கப் போகிறாள். அது மட்டுமல்ல, அன்றைய 1 வருடம் முழுவதுமே அவள் அந்த இடத்தில்தான் இருப்பதாகவே ஐதீகம். எனவே நீங்கள் அதற்குரிய சிறப்பான இடத்தை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அழைத்த அந்த மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். நீங்கள் வியாழக்கிழமையே அழைத்திருத்தீர்கள் என்றால் மிகவும் எளிமையான நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். திரும்ப அந்த வெள்ளிக்கிழமை வழிபடும் நேரத்தில் மிகவும் சிறப்பாக செய்து கொள்ளலாம். இல்லை வெள்ளிக்கிழமை அழைத்திருந்தீர்கள் என்றால் அப்படியே பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொள்ளலாம். நெய்வேத்தியமாக உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்களுடைய வசதிக்கு ஏற்பவாறு படைத்து கொள்ளலாம். மிகவும் எளிமையாக 1 டம்ளர் காய்ச்சிய பாலில் கற்கண்டு போட்டு கூட மகாலட்சுமிக்கு படைக்கலாம். அப்படி இல்லை என்றால் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைக்கலாம். வெண்பொங்கல் செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம்.
சில பேர் நிறைய பலகாரம் செய்து வைத்து கூட வழிபடுவார்கள். அப்படி என்ற உங்களுடைய வசதிக்கு ஏற்றவோ அதை நெய்வேத்தியமாக மகாலட்சுமிக்கு படைத்து வணங்க வேண்டும். எப்போதும் போல் நீங்கள் வழிபடுவீர்கள் அல்லவா, அப்படியே வழிபட்டு கொள்ளுங்கள். இந்த பூஜையின் போது நாம் விளக்கேற்றுவோம் அல்லவா, அப்படி விளக்கேற்றும் போது தாமரை தண்டு திரி போற்று நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு. அந்த தீபத்தில் ஒரு துளி பச்சை கற்பூரத்தையும் ஒரு கிராம்பையும் சேர்த்து போடுவது அந்த மகாலட்சுமி அப்படியே வீட்டிற்குள் வரவழைத்து விடும். அந்த அளவிற்கு இந்த 2 பொருட்களுக்கும் மிக மிக சக்தி உண்டு. மகாலட்சுமி அழைத்து வருவதற்கான மிக மிக சக்தி உண்டு. ஏனென்றால் மகாலட்சுமியானவள் வாசனை பொருட்களுக்கு மயங்குபவள். எனவே வாசனை மிகுந்த வாசனையை உண்டாக்கக்கூடிய பொருட்களே அந்த விளக்கில் சேர்த்து வழிபடும் போது இன்னும் அதற்கு சக்தி அதிகமாகும். இப்படி வழிபடும் போது மஞ்சள் சரடு வைத்து வழிபட வேண்டும். அதாவது ஒரு வெள்ளை நூலில் மஞ்சளில் நனைத்து அதில் 9 முடிச்சுகள் போட்டுக்கொள்ளுங்கள். அந்த போட்டப்பட்ட அந்த 9 முடிச்சுகளை அந்த மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து வழிபட்டு முடித்த பிறகு அதை பெண்கள், சுமங்கலி பெண்கள் இல்லை வரலட்சுமி விரதத்திற்கு வந்திருக்கும் பெண்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். அந்த கயிற்றை, அது நோன்பு கயிறு, அதை வலது கையில் பெண்கள் கட்டி கொள்ள வேண்டும். இப்போது மகாலட்சுமி தாயாரை மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். என்னுடைய குடும்பத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் பணத்திற்கு எந்தவித குறையும் இல்லாமலும் என்னுடைய பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் என்னுடைய பிள்ளைகள் பொருளீட்டுவதற்கான நல்ல வழிகளையும் காட்டி கொடுத்து அருள் புரிய வேண்டும் என்று நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள். மகாலட்சுமி தாயார் செல்வத்தை மட்டுமல்ல, அனைத்து விதமான சகல செல்வங்களையும் தரக்கூடியவள். எனவே என்னென்ன செல்வங்கள் வேண்டும், குழந்தை செல்வம் வேண்டும், தைரியமான ஒரு பெண்ணாக நான் இருக்க வேண்டும், இப்படி என்னென்ன விஷயம் உங்களுக்கு இருக்கிறதோ அத்தனையும் மகாலட்சுமியுடன் வேண்டிக் கொள்ளுங்கள். இப்படி அந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை நல்லபடியாக வழிபாடு செய்தெல்லாம் முடித்து விட்டீர்கள் என்றால் அந்த புனர்பூஜை நேரம் நாம் பார்த்தோம் அல்லவா, அப்பொழுதுதான் அந்த கலசத்தில் உள்ளதை எல்லாம் நாம் எடுத்து வைக்க வேண்டும். அந்த கலசத்தை எடுத்து வைப்பதற்குரிய நேரம்தான் அந்த புனர்பூஜை நேரம். அந்த நேரத்தில் அந்த கலசத்தை எடுத்து கலசத்தில் தண்ணீர் ஊற்றி இருந்தீர்கள் என்றால் அதை அப்படியே உங்களுடைய வீட்டில் எல்லா மூலைகளுக்கும் தெளித்து விடுங்கள். அதில் போடப்பட்டிருந்த வாசனை திரவியங்களை நீங்கள் ஒரு முடிச்சாக கூட, ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கூட கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடலாம். பச்சரிசியின் மேல் நீங்கள் இந்த வாசனை பொருட்கள், நாணயங்களும் அந்த கலசத்தில் போடலாம். அப்படி நாணயங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் அதை அப்படியே பணப்பெட்டியில் வைத்து விடலாம். இந்த வாசனை பொருட்களை மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்து கொள்ளுங்கள். அந்த பச்சரிசியை நீங்கள் சமையலுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். சில பேர் புனர்பூஜை அந்த நேரத்திலேயே சர்க்கரை பொங்கல், அந்த பச்சரிசியால் சர்க்கரை பொங்கல் செய்து அனைவருக்கும் கொடுப்பார்கள். அப்படி என்றாலும் சரிதான், நீங்கள் அந்த பச்சரிசியை உங்கள் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும், அவ்வளவுதான் விஷயம். இவ்வாறு தான் மகாலட்சுமியை வரலட்சுமி விரதத்தன்று வழிபாடு செய்ய வேண்டும். வரலட்சுமி விரதம் இருப்பது மிக மிக எளிமையானது தான். நீங்கள் முயற்சி செய்பவர்கள், இல்லை நான் புதிதாக தொடங்க வேண்டும், நான் வருடம் நான் வரலட்சுமி விரதம் மேற்கொள்வேன் என்பவர்களும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். அந்த மகாலட்சுமியே உங்களுடைய வீட்டுக்கு எழுந்தருளி உங்களுக்கு சகல விதமான செல்வங்களையும் அருள் புரிவாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் முதல் தடவை வரலட்சுமி விரதம் இருக்கிறார்கள் என்றால் அதை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். ஏற்கனவே நீங்கள் வரலட்சுமி விரதம் இருந்து பெற்ற அனுபவத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.